தாபா ஸ்டைல் ஸ்பைசி கடாய் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 பட்டை, 2 பிரியாணி இலை, 3 வரமிளகா, 2 காஷ்மீரி சில்லி, இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுக்கணும். இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு டைஸ் பண்ண ஆனியன், கேப்சிகம், பன்னீர் இது மூணையும் லைட்டாக சால்ட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பியூரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு அதில் குட்டி குட்டியாக நறுக்குன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், இதை போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதில் நம்ம அரைச்ச மசாலாலேருந்து 2 to 3 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், அதுக்கப்புறம் நம்ம சாட்டே பண்ண பன்னீர் வெஜிடபிள்ஸ், கடைசியாக கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி.